கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். குருசதின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம் கல்வாரி சிநேகம். கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாகும் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதாகும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும் கல்வாரி சிநேகம். கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும். தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம். கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த தொடர் உபவாச நாட்களிலும் இந்த ஜெப நாட்களிலும் உங்களோடு சில காரியங்களை சொல்வதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது இப்படியாக பவுல் சொல்கிறார், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்கிறது எனக்கு மனதில்லை என்று. ஆம் சபையே, நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், தேவனுக்காக அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் வரங்களை குறித்து நாம் அறியாதிருக்கிறது சரியல்ல. பவுல் இதைத்தான் 1 கொரிந்தியரில் சொல்கிறார், சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்கிறது எனக்கு மனதில்லை என்று. ஆம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சந்தோஷம். ஆனால் அதோடு சேர்ந்து வரங்களை குறித்து நம்மளுக்கு சில காரியங்கள் அறிந்திருப்பது அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, வரங்கள் என்பது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே ரொம்ப முக்கியம். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்களில் வித்தியாசம் உண்டு. 4ஆம் வசனத்திலே ஆவியானவர் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம்,
வரங்கள் வித்தியாசம் உண்டு. நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 9 வரங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது அனைத்தையும் தருகிற ஆவியானவர் ஒருவரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெற்றிருக்கிற நாம், அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சரி, ஊழியரும் செய்கிற ஒவ்வொருவரும் சரி, வரங்களை நாடுவது மிகவும் அவசியமாக இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் அப்படியாக இருக்குது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் எந்த முடிவை எடுக்கணும் என்பதை கர்த்தர் ஞானத்தை தந்து நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதே ஆவியானவர் அறிவை கொடுத்து இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக, இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம நல்லா அறிந்து கொள்ளத்தக்கதான அந்த அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் தருகிறார். அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனம் இப்படியாக இருக்குது. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்போ விசுவாசம் என்பது ஒரு வரம். விசுவாசிகளாக இருக்கிறோம், நம்ம ஈஸியாக சொல்லுவோம் நான் விசுவாசி என்று. ஆனால் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அந்த விசுவாச வரத்தை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நம்ம ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் விசுவாசம் என்பது ஒரு வரம். இந்த கடைசி நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா இந்த விசுவாசம். கர்த்தரை அறிகிற விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையை அறிகிற விசுவாசம், கர்த்தரை பின்பற்றுகிறதுல ஒரு விசுவாசம். ஏன் அப்படின்னா இந்த விசுவாசம் ரொம்ப அவசியம். அப்போ வரம், இந்த விசுவாச வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிப்பது அவசியமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே இப்படியாக சொல்லுகிறது, குணமாக்கும் வரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், வரங்கள் இந்த கடைசி நாட்களில் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அடுத்த வரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 10வது வசனத்தில் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகிர்த்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படி ஆவியானவர் இந்த வரங்களை நம்ம நாடும் பொழுது அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று கர்த்தர் அதை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் என்பது கர்த்தர் அறிவார். ஆனா நீங்கள் வரங்களை நாடும் பொழுது, நீங்கள் வரங்களுக்கு பிரயாசம் எடுக்கும் பொழுது, அதற்காக ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று என்னென்ன தர வேண்டுமோ அதை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே வெறும் ஒரு விசுவாசியாக இல்லாமல் வரங்களை உடைய விசுவாசிகளாக, வரங்களை உடைய ஊழியர்களாக நம்ம மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா வரங்கள் செயல்படும் பொழுது அந்த இடத்துல ஆவியானுடைய கிரியை பலமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இந்த வரங்களை நாடுகிறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இந்த தொடர், இந்த ஜெப நாட்களிலே அருமையான சபை விசுவாசிகளே, நீங்க உங்க ஜெபத்துல, உங்க தனிப்பட்ட ஜெபத்துல, உங்களுடைய அன்றாட ஜெபத்துல அபிஷேகத்தை கேட்கிறோம், உண்மைதான். அபிஷேகத்தோடு சேர்த்து நீங்கள் வரங்களையும் நாடுவது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இந்த வரங்களோடு நம்ம சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டும் பொழுது, தேவனுக்காக பிரயாசம் எடுக்கும் பொழுது, தேவன் மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்கலாமா? ஆவியானவரே, இந்த நாளிலே கர்த்தர் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தை கொண்டு அநேகரோடு பேசுங்க. இந்த கடைசி நாட்களிலே சபை விசுவாசிகளோடு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுவீராக. வரங்களை நாடி, வரங்களை பெற்றுக்கொண்டு மக்காக வைராக்கியமாய் அநேக காரியங்களை செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. யாருக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கும், ஞானத்தை போதிக்கும் அந்த வரத்தை தர சித்தமுள்ளவராய் இருக்கிறீரோ கர்த்தர் தருவீராக. அறிவை உணர்த்தும் வசனத்தை ஆண்டவரே யாருக்கெல்லாம் கர்த்தர் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறீரோ கர்த்தர் தருவீராக. விசுவாசத்திலே பெருக்கமுள்ளவர்களாக விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிற அந்த வரத்தை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு அருள் வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஊழியத்திலே குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் வரத்தை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, விசேஷமாக
ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தந்து நடத்த வேண்டுமாக செபிக்கிற ஆண்டவர். இந்த கடைசி நாட்களிலே ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ரொம்ப அவசியம் ஆண்டவரே. அப்படியாக அந்த வரத்தை தந்து நடத்தி ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்த வேண்டுமாக செபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் இந்த வார்த்தையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.